ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் உண்டாவதாக. ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாடத்தை கவனிக்கிற பார்க்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஏசாயா 49வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏசாயா 49 வசனம் 3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இந்த வார்த்தையை கவனியுங்கள். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, இஸ்ரவேலே உன்னில் மகிமைப்படுவேன். ஆண்டவர் நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். நம்மிலே ஆண்டவர் மகிமைப்பட வேண்டுமானால் நாம் இஸ்ரவேல் என்கிற அனுபவத்திலே நாம் இருக்க வேண்டும். எல்லாரும் மூலமாக அவர் மகிமைப்பட மாட்டார். நீங்கள் இஸ்ரவேலா இருந்தால் உங்களில் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் என்று சொல்லி வருகிற இடங்களில் எல்லாம் மகிமை என்கிற வார்த்தைகள் வருகிற நிறைய இடங்கள் உண்டு. நாகும் 2 வசனம் 2 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோப்பின் மகிமையை திரும்பி வரப்பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வரப்பண்ணுவார் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். என்னாகமம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அதனுடைய இடையிலிருந்து நான் வாசிக்கிறேன். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அது காணப்பட்டது என்று வருகிற வார்த்தையை பாருங்கள். சங்கீதம் 68 வசனம் 34 நீங்கள் கவனித்து பார்த்தால், அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது என்கிற வார்த்தையை பாருங்கள். நான் சொல்லிட்டு வருகிற வார்த்தையெல்லாம் இஸ்ரவேல் மகிமை, இஸ்ரவேல் மகிமை என்கிற அர்த்தங்களில் இந்த வசனங்கள் எல்லாம் வருகிறதை நீங்கள் பாருங்கள். ஏசாயா 46 வசனம் 13 நீங்கள் வாசித்தால், இடையிலிருந்து நான் வாசிக்கிறேன், நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மில் மகிமை அடைய வேண்டுமானால் நாம் இஸ்ரவேலா இருக்க வேண்டும் என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் நம் மூலமாக தம்முடைய மகிமையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் எவ்வளவு மகிமை உள்ளவர் என்பதை அவர் நேரடியாய் வெளிப்படுத்த பிரியமில்லாமல் அவருடைய பிள்ளைகளின் மூலமாய் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். மரியாள் சொல்றாங்க, வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு மகிமையானவைகளை செய்ய வேண்டுமானால், உங்களிலிருந்து மகிமை வெளிப்பட வேண்டுமானால், இஸ்ரவேல் என்கிற அந்த அனுபவம் நம்முடைய அனுபவமாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ரோமர் 9 வசனம் 6 இப்படி சொல்லுகிறது, தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். இங்கிருந்து தான் நான் செய்தியை கொஞ்சம் ஆழமாய் தொடங்க விரும்புகிறேன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே. மறுபடியும் சொல்லுங்க, இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவே. நீ இஸ்ரவேல் இஸ்ரவேல்னு சொல்றதுனால நீ இஸ்ரவேலன் கிடையாது. இஸ்ரவேல் என்பது ஒரு அனுபவம், அது ஒரு ஆவிக்குரிய அனுபவம்.
அந்த இஸ்ரவேல் என்று நீயே சொல்லுவதல்ல, அந்த இஸ்ரவேலுக்குரிய தன்மை, அந்த இஸ்ரவேலுக்குரிய பண்பு, அந்த இஸ்ரவேலுக்குரிய ஆவிக்குரிய லட்சணம் நம்மில் இருந்தால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வார், இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. நானும் விசுவாசித்தான் நான் இஸ்ரவேலன் தான், நானும் தேவ பிள்ளை தான் நாம் சொல்லிக் கொள்றது அல்ல. பரலோகம் நம்மை பார்த்து சொல்லணும், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் என்னப்படுவேன், மகிமைப்படுவேன். ஆண்டவர் நம்மில் மகிமைப்பட வேண்டுமானால் நான் இஸ்ரவேல் என்கிற அனுபவத்தில் நாம் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் என்கிற அனுபவத்தில் இல்லாமல் என்ன தான் நீங்கள் காரியம் செய்தாலும் கர்த்தர் உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட முடியாது. கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் இஸ்ரவேலாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், நான் இஸ்ரவேலாய் இருந்தால்தான் என் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுவார். எல்லாரும் சொல்லுங்கள், இஸ்ரவேல் என்கிற அனுபவம் இல்லாமல் என்ன காரியம் நான் செய்தாலும் அதிலே அவர் மகிமைப்பட மாட்டார். நான் இஸ்ரவேலாய் இருப்பேனானால் கர்த்தர் என் மூலமாய் மகிமைப்படுவார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். நீங்கள் இஸ்ரவேலாக இருந்தால் தான் ஆண்டவர் உங்கள் மூலமா என்னப்படுவார், மகிமைப்படுவார். ஒரு 7 காரியத்தை நான் மிக வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். யார் இஸ்ரவேலர், எப்படி இருந்தால் நாம் இஸ்ரவேலர் என்று வேதம் நம்மை சொல்லும். ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனியுங்க. ஆதியாகமம் 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லிவிட்டு அதற்கு காரணம் சொல்லுகிறார், நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லுகிறார். இனி நீ இஸ்ரவேலன். யாக்கோப்பு என்கிற ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ இஸ்ரவேலன். ஏன் தெரியுமா? நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். அப்படியானால் முதல் குறிப்பு, போராடி ஜெபிக்கிறவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். சாதாரணமாய் இருக்கிறவர்கள் இஸ்ரவேலர் அல்ல. போராடி ஜெபிக்க வேண்டும். ஸ்ட்ரகிள் பிரேயர். ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேருடைய வாழ்க்கையில சாதாரணமா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அந்த போராடி ஜெபிக்கிற ஜெப அனுபவம் நிறைய பேர்கிட்ட இல்லை. நானும் தான் ஜெபிக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில் ஆண்டவர் எதுவும் செய்யல. சும்மா லேசா ஜெபம் பண்ணுவாங்க, சாதாரணமா ஜெபம் பண்ணுவாங்க. இந்த போராடி ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு தேவை. குடும்பத்துக்காக, தேசத்துக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நம் போராடி ஜெபிக்கிற அந்த அனுபவத்தில் இருக்க வேண்டும். சிலெல்லாம் சபையில ஜெபிக்க சொன்னா அப்படியே சாதாரணமா ஜெபிப்பாங்க. அந்த ஜெபத்துல ஒரு வல்லமையே இருக்காது. அந்த ஜெபம் அவங்க தொண்டைக்கும் வலிக்காது, அவங்க சரத்துக்கும் ஒன்றும் வலிக்காது. அப்படியே சாதாரணமா ஜெபம் பண்ணுவாங்க. சண்டை போட சொன்னா அவங்கள போல யாரும் சண்டை போட மாட்டாங்க. சோத்திரிக்கிற எதிர்த்து நிக்க சொன்னா அவங்கள மாதிரி யாரும் எதிர்த்து நிக்க முடியாது. ஆனா ஜெபம் பண்ண சொன்னா ரொம்ப பொறுமையாக. நான் பொறுமையாய் ஜெபிப்பது குறைவுன்னு சொல்லல, அந்த ஜெபத்தில் ஒரு போராட்ட தன்மை இருக்காது. எல்லா நேரமும் எல்லாரை போல சாதாரணமா ஜெபிக்க கூடாது. சில காரியத்துக்கு போராடி ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல யாக்கோப்பு போராடி ஜெபிக்கவில்லை என்றால் அவன் இஸ்ரவேல் என்கிற அனுபவத்துக்குள் வந்திருக்க முடியாது. கர்த்தரால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியாது. கர்த்தர் அவனை தொற்றிருக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், பொழுது விடுகிறது, நான் போகட்டும். ஆண்டவர் எப்போதுமே அப்புறம் போகிற மாதிரி தான் காட்டுவார். நான் இல்லப்பா நான் போறேன்பா, இல்ல அது இன்னொரு நாள் பார்த்துக்குவோம், அப்புறம் பார்த்துக்குவோன்னு தான் ஆண்டவர் சொல்வாரு.
நான் அப்படி சொல்லும்போது என் மகன் இல்ல ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிக்கணும்னு அவன் என்னை கட்டாயப்படுத்துகிறானா, அல்லாவிட்டால் சரி ஆண்டவரே பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறாரா என்று கர்த்தர் நம்மை டெஸ்ட் பண்றார். சோத்திரிக்கிறோம். ஆனா சோத்திரம், நான் இப்பொழுது போகட்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்கிற தொனியில ஆண்டவர் சொன்னாலும் அவன் போராடுகிறான். நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவை, நீர் என்னை தொட வேண்டும், இன்றைக்கு உமக்கும் எனக்கும் ஒரு சந்திப்பு நடந்தே ஆக வேண்டும், ஒரு மாற்றம் உண்டாகியே ஆக வேண்டும் என்று தன் ஜபத்தில் போராடுகிற ஒரு மனிதனாக பார்க்கிறோம். ஆகவே தான் கர்த்தர் அதை பாயிண்ட் பண்ணி சொல்லுகிறார், நான் உனக்கு இஸ்ரவேல் என்று நான் இன்றைக்கு பெயர் வைக்கிறேன், காரணம் நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த யாக்கோப்பினுடைய ஜபத்தை குறித்து ஓசியா தீர்க்கதரிசி, அருமையானவர்களே சோத்திரிக்கிறோம், 12வது அதிகாரத்திலே 3ஆம் வசனம் 4வது வசனத்திலே ஆவியானவர் அங்கே எழுதுகிறார், அவன் தாயின் கற்பத்தில் தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தான், தன் பலத்தினாலே தேவனோடு என்ன செய்தான், போராடினான். தனக்குள் இருக்கிற பலத்தை கொண்டு, தன்னில் ஆண்டவர் கொடுத்த பலனை கொண்டு அவன் போராடி என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. அவன் தூதனானவரோடே போராடி. இந்த தூதனானவர் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ அது திருத்துவத்தின் 2ஆம் நபராக இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலில் அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனங்களில் அவன் போராடினான் என்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ரோமருடைய சோத்திரிக்கிற நிருபத்திலே 15வது அதிகாரத்திலே சபை விசுவாசிகளுக்கு தன்னுடைய அனுபவத்தோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை சொல்லும்போது ரோமர் 15 வசனம் 32 பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில், விசுவாசிகள் கவனிக்கணும், சும்மா எல்லாம் மாறி ஜெபிக்க கூடாது. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல, விசுவாசிகள் கற்றுக் கொடுக்கிறார், நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். சபையாரே, நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் ஏனோ தானோ என்று ஜெபிக்காமல் நான் போராடி ஜெபிக்கிறது போல நீங்களும் போராடி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. போராடி ஜெபிக்கிறவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். அவர்கள் மூலமாகத்தான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அவர்கள் மூலமாய் அந்த குடும்பத்திலே மகிமை வெளிப்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்கள் மூலமாய் மகிமை வெளிப்படும். நீங்கள் வருகிற சபையிலே உங்கள் மூலமாய் அந்த மகிமை வெளிப்படும். எத்தனை பேர் என் மூலமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நான் சாதாரணமான ஒரு தேவ பிள்ளையாய் வந்து போக கூடாது, என் மூலமாய் தேவ மகிமை வெளிப்பட வேண்டும். அப்ப உங்களில் இருந்து ஒரு மகிமை வெளிப்பட வேண்டுமானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் போராடி ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தின் அனுபவத்துக்குள்ள வர வேண்டும். கொலோசியர் 4வது அதிகாரத்திலே எப்பாப்ராத்தாவினுடைய ஜெபத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஒரு சாதாரண ஒரு விசுவாசி தான், ஆனால் கொலோசியர் 4:12 எப்பாப்ராத்தாவை குறித்து பவுல் சொல்லும்போது, எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலேயும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். எப்பாப்ராவினுடைய ஜெபத்தை அவர் முன்னிலைப்படுத்தி சொல்லுகிறார். இந்த எப்பாப்ரா யார் தெரியுமா? உங்களுக்காக தன் ஜெபங்களில் எப்பொழுதும் போராடுகிறான். பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாய் இருக்க,
தேறினவர்களாயிருக்க, தேவ சித்தம் எல்லாவற்றையும் செய்கிறவர்களாய் இருக்கும்படி அந்த விசுவாசிகளின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக போராடி ஜெபிக்கிற ஒரு எப்பாப்ராவை பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுலை போல, எப்பாப்ராவை போல, யாக்கோப்பை போல போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில ஆசீர்வாதம்லாம் நீங்க போராடினாதான் கிடைக்கும். சும்மா உங்களுக்கும் வலிக்காம தோத்திரம் எங்கேயும் பாதிப்பு ஏற்படாம சும்மா சாதாரணமா முணுமுணுத்து ஜெபிக்கிற ஜெபம், அப்படியே சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க ஜெபிக்கிறாங்களா தூங்குறானா கூட தெரியாது. சோத்திரிக்கிறோம். சில நேரங்களில் தன்னுடைய வீடுகளில் விசுவாச பிள்ளைகள் நல்ல ஆவியில நிறைந்து சோத்திரிக்கிறோம். உங்களுக்கு ஜெபிக்கிற பழக்கம் சோத்திரிக்கிறோம், அது இயற்கையாகவே உங்களிலிருந்து வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவனோடு போராடி ஜெபிக்கணும். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வழக்கறிஞர் சோத்திரிக்கிறோம், அந்த சோத்திரிக்கிற ஒரு நீதிபதியினிடத்திற்கு முன்பாக தன் காரியங்களை சொல்லி போராடி தன் கட்சிக்காரனுக்காய் வாதாடி கேட்கிறது போல நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய காரியங்களை சொல்லி போராடி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய தேசம் மாற்றப்படாம இருக்குதே, பாண்டிச்சேரியில இன்னும் சோத்திரிக்கிறோம் உங்கள் நாமம் மகிமைப்படாம இருக்குதே, ஆண்டவரே எங்களை இந்த பாண்டிச்சேரியில வச்சிருக்கிறீங்களே, ஆண்டவரே சோத்திரிக்கிற இந்த ஜனங்களை ரட்சிக்க மாட்டீங்களா என்று சொல்லி இந்த போராடி ஜெபிக்கும் பொழுதுதான் உங்களில் இருந்து மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆமா, இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்பட வேண்டுமானால், நாம் இஸ்ரவேல் என்கிற அந்த அனுபவத்துக்கு வர வேண்டுமானால், அதே ஆதியாகமம் 32வது அதிகாரத்தை நாம் மறுபடியும் எடுத்துக்கொண்டு 28ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. 27ம் 28யும் பாருங்கள். அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோப்பு என்றான். 28ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அப்படியானால் இஸ்ரவேலர்கள் என்றால் யார்? மாற்றப்பட்டவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். இருக்கிற அனுபவத்திலேயே இருக்கிறவர்கள் அல்ல. டு பி சேஞ்ச், மாற்றப்பட்டவர்கள். எல்லாரும் சொல்லுங்கள், மாற்றப்பட்டவர்களே இஸ்ரவேலர்கள். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் இப்படிலாம் இருந்தேன். ஆனா தேவ பிள்ளை என்கிற அந்த இடத்துக்கு வந்த உடனே என் காரியங்கள் எல்லாம் மாற்றிவிட்டார். நான் புது மனிதனானேன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என் கோபம் மாறிவிட்டது, என் எண்ணங்கள் மாறிவிட்டது, என் சிந்தைகள் மாறிவிட்டது, என் யோசனைகள் மாறிவிட்டது. முன்னாடி நான் இப்படி இல்லவே இல்லை. ஆண்டவர் என்னை மாற்றிவிட்டார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி. அதுக்கு முன்னாடி சாதாரண ஆளு, இப்ப என்னவா மாறிட்டோம்? தேவ பிள்ளைகள் ஆகணும். அல்லேலூயா. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாகி அவரை நான் எப்ப ஏற்றுக்கொண்டேனோ அப்போ எங்க அம்மா அப்பாவுக்கு நான் பிள்ளையா முன்னாடி இருந்தேன். ஆனா இப்போ எங்க அம்மா அப்பா பிள்ளை அல்ல, நான் தேவனுடைய பிள்ளையானேன். ஹல்லேலூயா. அவங்க அம்மா அப்பா பிள்ளையானா உங்க அப்பா சுபாவம் உங்களுக்குள்ள வரும், உங்க அம்மா சுபாவம் வரும், உங்க தாத்தா சுபாவம் வரும், உங்க பாட்டி சுபாவம் வரும். ஆனா தேவ பிள்ளை ஆயிட்டேன்னா உங்களுக்கு இயேசுவின் சுபாவம் தான் வரணும், இயேசுவின் சிந்தை தான் வரணும், இயேசுவின் யோசனை தான் வரணும். அல்லேலூயா. அவன் அப்படியே உங்க ஆத்தா தான், அவ ஆத்தாக்காரி இருக்கிறாள், அப்படியே உக்கான்னு இருப்பான். ஆனா அவளான்னு தெரியும், அவன் என்ன சில்லி முண்டி வேலை பண்ணுவான்னு அத்தனையும் பண்ணுறான் பாரு. அவன் அப்பா மாரி அவன் திருட்டு பையன், அவன் தோத்திரம். உங்களை சொல்லுங்க, அப்படி நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம், அப்படியே அவன் தாத்தா தான், அவன் ஆயா இருப்பா அர்த்தம். தோத்திரம், அவன் ஆயா தான் இவன் அப்படின்வாங்க. சோத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சுபாவம் அவனுக்குள்ள இருக்குது,
அவங்களுக்குள்ள இந்த பெருமை அவனுக்குள்ள இருக்குது, அவங்களுக்குள்ள இந்த கோபம் அவங்களுக்குள்ள இருக்குது, அவங்களுக்குள்ள யாருக்கும் கொடுக்காம தனக்குள்ளே வச்சிருப்பாங்க. யாருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சுவாபம் இருக்கும், அதே மாதிரி அவன் இருப்பான். அப்ப சொல்லுவாங்க எல்லாம் ஆத்தா தான் அப்படின்வாங்க. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சோத்திரிக்கிறோம். எங்க தாயின் சுவாபம் அல்ல, என் தகப்பனுடைய சுவாபம் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவாபம். இவன் என்ன ஒரு மாதிரியா நூதனமா இருக்கிறான். நம்ம குடும்பத்துல யாருமே இப்படி இல்லையே, இவன் என்னடா அவன் இப்படி இருக்கிறான்னா, அவன் ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவன் கர்த்தரால் போதிக்கப்படுகிறவன், கர்த்தருடைய சிந்தை அவனுக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் பைபிள் சொல்லு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. மாற்றப்பட்டவர்கள். யாக்கோப்புனா என்ன? ஏமாத்துறவன், வஞ்சிக்கிறவன், சோத்திர திருடுறவன், இன்னொருவனுக்குள்ளதை எடுத்துக்கொள்ளுகிறவன். ஆனால் இஸ்ரவேல்னா என்ன? அவன் தேவனுடைய இளவரசன் அர்த்தம் இல்லையா? அந்த தன்மையே மாறுது பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, அவன் பெயர் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான். பெயர் என்பது நம்முடைய ஜீவியத்தை காட்டுகிறது. சோத்திர. ஆபிராம் என்று இருந்தவனை கர்த்தர் ஆபிரகாம்னு மாத்துறாரு. சாராயின் இருந்தவங்களை சாரால்னு மாத்துறாரு. சவுலாக இருந்தவனை பவுலாக கர்த்தர் மாத்துறாரா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற மாற்றம். இந்த வசனம் பல இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள், சோத்திரிக்கிறோம், அதனுடைய 1 ராஜாக்களை நீங்க எடுத்துக்கொண்டீர்களானால் அருமையானவர்களே, அதில் சோத்திரிக்கிறோம் 18வது சோத்திரிக்கிறோம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 31வது வசனம், உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோப்பின் குமாரனால் உண்டான கோத்திரங்களின் லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து. இங்கே எலியா கோத்திரங்களின் லக்கத்தின்படி 12 கற்களை எடுத்தார். ஆனா கர்த்தர் அதை வெளிப்படுத்தும் போது, ஆவியானதை எழுதும் போது எப்படி எழுதுகிறார்? உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோப். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவன் பெயரை மாற்றினார் அல்லவா? அது இங்கே சொல்லப்படுகிறதை நீங்கள் பாருங்கள். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை பாருங்கள். இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை, தங்கள் சுய திட்டங்களின் முறைமைகளின்படியாகிலும் கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோப்பின் புத்திரருக்கு கற்பித்த நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகிலும் செய்கிறதும் இல்லை. அப்ப இந்த இடத்துல ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறோம். பைபிள் சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்ட யாக்கோப்பு. அப்போ ஆண்டவர் சோத்திரிக்கிறோம், இஸ்ரவேலா இருந்தவனை என்னவா மாத்தினாருங்க? யாக்கோப்பா இருந்தவன் என்ன மாத்திட்டாருங்க? யாக்கோப்புன்னா என்ன, இஸ்ரவேல் என்றால் என்ன என்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம். ஏசாயா 43வது அதிகாரம் அதில் 1வது வசனத்தை நீங்க பாருங்க. இப்பொழுதும் யாக்கோப்பே உன்னை சிருஷ்டித்தவரும். யாக்கோப்புன்னு என்கிற வார்த்தையில என்ன ஆண்டவர் சொல்றாருங்க? உன்னை சிருஷ்டிப்பு என்பது பொதுவான வார்த்தை. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே யாரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்? தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுதும் யாக்கோப்பே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர். அப்ப இஸ்ரவேல் என்றால் யார்? அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன் மட்டுமல்ல, அவன் கர்த்தருக்கு ஏற்றபடி உருவாக்கப்படுகிறவன். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறவனாய் உருவாக்கப்படுகிறவன், வேத வாசிக்கிறவனாய் உருவாக்கப்படுகிறவன், கர்த்தரின் சாயலை போல உருவாக்கப்படுகிறவன், தேவனுடைய தன்மையை போல உருவாக்கப்படுகிறவன். நம் ஆலயத்திலே வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தின் வழியாய் உருவாக்குகிறார், ஜெபத்தின் வழியாய் உருவாக்குகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம உருவாக்கிட்டே இருக்கிறோம்.
அல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்முடைய சுபாவம்லாம் எப்படியோ இருந்துச்சு, எவ்வளவோ மாறிக்கொண்டே வருகிறோம் இல்லையா, உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். சில நேரங்கள் ஆவியானவர் பேசுகிற வார்த்தை நமக்கு அப்படியே சுருக்கு நேரம், நான் இப்படி இருக்கிறேனே, ஆண்டவர் இப்படி இருக்குன்னு சொல்றாரு, இனி நான் இப்படி இருக்க போகிறதில்லை, இனி நான் இப்படித்தான் இருக்க போகிறேன் என்று அநேக நேரம் மாறுகிறோம் அல்லவா. அதுதான் உருவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், நாங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தரால் உருவாக்கப்படுகிறவர்கள். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கூழாங்கல்ல பாருங்க, கூழாங்கல் வெட்டி எடுக்கும் பொழுது அது முகடுகள் நிறைய, கூறுகள் நிறைய, முனைகள், அது ஒரு நல்ல ஷேப்பே இருக்க ஸ்தோத்திரம். ஆனால் அது ஆற்றாங்கரையிலே சோத்திருக்கிறோம், தண்ணியில அடிச்சுக்கிட்டு இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் இப்படியும் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அந்த கல் அப்படி இப்படி போய் தேஞ்சு 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 அது அப்படியே மழை மழை மழைன்னு அழகா மாறிடுச்சு. ஆனா அது சிருஷ்டிக்கப்படும் போது அந்த கல் அப்படி இல்லை. அந்த கல் எதனால் அப்படி அழகாச்சுன்னா அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் இஸ்ரவேலர் என்றால் என்ன? அவர்கள் கர்த்தரால் மாற்றப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாளும் நாம் மாற்றப்பட வேண்டும், அவரை போல மாற வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி மாற்றப்படும்படி கர்த்தர் விரும்புகிறார். சோத்திரிக்கிறோம். மூன்றாவது, இந்த இஸ்ரவேலர்கள் என்றால் அவர்கள் யார்? சோத்திரிக்கிறோம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 51வது சோத்திரிக்கிறோம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் சோத்திரிக்கிறோம் அதனுடைய 51. அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அப்படின்னா இந்த இஸ்ரவேலர்கள் யார்? அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தவர்கள். எகிப்திலே இருக்கிறவர்கள் இஸ்ரவேலர் அல்ல, எகிப்தை விட்டு வெளியே வந்தவர்கள். எகிப்து என்பது உலகம், எகிப்து என்பது அசுத்தம், எகிப்து என்பது அடிமைத்தனம், எகிப்து என்பது கர்த்தரை கோபப்படுத்துகிற விசனப்படுத்துகிற இடம். தேவனுடைய பிள்ளையே, மோசே விசுவாசத்தில் பெரியவனான போது ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாதவனாய் எகிப்தை விட்டு வெளியே வந்தவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் ஒரு எகிப்து. இந்த உலகத்தை நம்ம நேசிக்க கூடாது. அருமையான இந்த உலகத்தானாய் நாம் வாழக்கூடாது. இந்த உலகத்தின் அருவருப்பு, இந்த உலகத்தின் வேஷம், இந்த உலகத்தின் கரை, இந்த உலகத்தின் இச்சை, இந்த உலகத்தின் பாரம்பரியம், இந்த உலகத்தின் பழக்க வழக்கங்கள் நம்மை தொடாதபடிக்கு உலகத்தினின்று வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகம் நிறைய சாங்கிய சம்பிரதாயம் எல்லாம் சொல்லும். நாள் பார்க்கணும், நிமிஷம் பார்க்கணும், இந்த இப்படி தொடங்கணும், அப்படி தொடங்கணும், அந்த மூலை இந்த மூலை, ராகு கேது சோத்திரிக்கிறோம், அப்புறம் சனி மூலை சோத்திரிக்கிறோம், அப்புறம் வாயு மூலை, என்னென்னமோ சொல்றாங்க சோத்திரம். இந்த உலகத்தில் ஏதேதோ வழக்கங்களை வைத்திருக்கிறாங்க. ஆனால் நாம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. நாம் எகிப்தை விட்டு வெளியே வந்தவர்கள். ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனால் அவனுக்கு உண்டானது என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நான் உலகத்தான் அல்ல. நீங்களும் யாரா இருக்கக்கூடாது? உலகத்தானா இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்முடைய பேச்சு, நம்முடைய வழக்கம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். நம்முடைய மேலே கீழே பாப்பா, என்ன இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாங்கள் அப்படித்தான், எங்கள் பேச்சு அப்படித்தான், எங்கள் சிந்தை அப்படித்தான், எங்கள் யோசனை அப்படித்தான். ஹல்லேலூயா. எகிப்தின் எந்த அனுபவமும் நம்மளில் இருக்கக்கூடாது. எகிப்து என்பது உலகம், நான் வாழ்ற உலகம். சோத்திரிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. எகிப்துக்கு எங்களுக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. சோத்திரம். தாமரை குளத்தில் சோத்திர தாமரை இருந்தாலும் அந்த குளத்தின் தண்ணீர் ஒன்றும் தாமரையை மேற்கொள்ளாது. அருமையானவர்களே, கடல்ல மீன் இருந்தாலும் கடலின் உப்பு அந்த மீனுக்குள்ளே சோத்திரிக்கிறோம் உள்ள வர முடியாது. மீன் அதை சம்மதிக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த புளியாம்பழம் பாருங்க, அது புளியாங்காயா இருக்கும்போது ஓட்டையும்
காயும் பிரிக்கவே முடியாது, அப்படியே ஒன்றித்திருக்கும். ஆனால் அந்த காய் பழமாக ஆக 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 ஓட்டுக்கும் பழத்துக்கும் என்ன நடக்காதுங்க? அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர இந்த உலகத்துக்கு நமக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமையா தேவ சமூகம் தான் தோத்திரம். யார் என்ன சொன்னாலும் முடியாது, கர்த்தர் தான் அப்படின்னு சோத்தரிக்கிறோம் சொல்ல நாம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக கவனிக்கணும். இஸ்ரவேலர்கள் என்றால் யார், அவர்கள் யார் என்கிறதற்கு 4வது குறிப்பு யாத்திராகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். சோத்தரிக்கிறேன், நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரரையும் கடலில் என்ன செய்தார்? தள்ளினார். இஸ்ரவேலர்கள் யார்? கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறவர்கள். கர்த்தரை அவங்களால புகழாம இருக்கவே முடியாது. அவங்க எப்பொழுது கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய உள்ளம் துதியினால் நிறைந்திருக்கும், ஸ்தோத்திரத்தினால நிறைந்திருக்கும். கர்த்தரை புகழ்ந்து 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 பாடுவாங்க. தன் வாழ்நாளெல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவரே வாழ்க்கையில் இப்படிலாம் செய்தாரே, இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறது சோத்தரிக்கிறோம், நான் இல்லை, கர்த்தர் என்னை எப்படி நடத்தி வந்தார். நிறைய நேரம் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த முறுமுறுப்பின் ஆவியே இருக்கும், மர்மரிங் ஸ்பிரிட். அவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல, முறுமுறுத்த எல்லாரையும் கர்த்தர் வனாந்திரத்தில் அழித்து போட்டார். முறுமுறுத்த கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த நேரமும் கம்ப்ளைண்ட் ஸ்பிரிட்டாவே இருப்பாங்க. கம்ப்ளைண்ட் முறையிடுகிறவர்களாக, முறுமுறுக்கிறவர்களாகவே இருந்த ஆட்களை கர்த்தர் கானான் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. செங்கடலை பிளந்தாரு, யோர்தானை சோத்திர பிரித்தாரு, எரிகோவை 2 திருப்பம் அந்த மதில்கள் எல்லாம் உடைச்சி தகர்த்தாரு. ஒவ்வொரு நாளும் வானத்து தானியத்தை கொடுத்தாரு. சோத்திரிக்கிறோம். கண்மலையின் தண்ணீரை கொடுத்தாரு, கண்மலையின் தேனை கொடுக்கிறாரு. பகலில் மேக சம்பம், இரவில் அக்கினி சம்பம். வருகிற எல்லா ராஜாக்களும் சோத்திரிக்கிறோம் ஜெயிக்க வைக்கிறாரு, முன்னேற வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் செருப்பு தேயாம, அவருடைய வஸ்திரம் பழையதாய் போகாம, பலவீனப்பட்டவன் ஒருவரும் இல்லையாம். ஒருத்தவனுக்கு ஜுரம் வரல, தலைவலி வரல, பிபி வரல, சுகர் வரல. சில நேரம் 40 வருஷம் நடந்துகிட்டே இருக்கிறான். நமக்கு உட்காந்துக்கிட்டு இருந்தாலே காலு பொதன்னு வீங்குது பாஸ்டர்ன்றான். தோத்திரம். பஸ்ஸில் போனா என்னமாச்சு, இதோ பாருங்க கால் எப்படி வீங்கி இருக்குது, ஏனக்கால் மாதிரி இருக்குது. சோத்தரிக்கிறோம். கொஞ்சம் தூரம் நடந்தா காலு டட்டக் டட்டக் டட்டக்குன்னு கேட்குது பாஸ்டர்ன்றாங்க. சோத்தரிக்கிறோம். நடக்க முடியலன்றாங்க. ஆனால் இஸ்ரவேலர் 40 வருஷம் நடந்துகிட்டே இருக்கிற வனாந்தரத்தில், ஆனா அவன் காலு வீங்கல, பலவீனப்படல. அப்ப தேவன் எப்படி நடத்துறாரு? ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடாது? அவரை புகழ்ந்து பாடணுமா பாடக்கூடாதா? ஆனால் நிறைய பேர் முறுமுறுத்து முறையிட்டு, அவங்களாம் யாரு கானானுக்கு போகல. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். இன்னைக்கு உன் குடும்பம் இருப்பது யாரால்? இன்றைக்கு நீ வாழ்வது யாரால்? நீ சுகமா இருப்பது யாரால்? இன்றைக்கு உன் பிள்ளைகளோடு நீ இருக்கிறாயே யாரால்? உன் வீடு கட்டப்பட்டிருக்கிறதே யாரால்? ஒரு காலத்தில் வீடு இல்லாம, 3 வேளை சோத்திர நல்ல சாப்பாடு சாப்பிடுவதற்கு வழி இல்லாம, ஒரு ஆள் உன்னை மதிக்க கூடாதபடிக்கு உன்னை இழப்பமாக ஏளனமாய் பார்த்த இவனா ஒரு ஆள், இவன் குடும்பம்லாம் ஒரு குடும்பம்னு நம்ம எள்ளி நகையாடினவருடைய மத்தியில நம்முடைய கொம்பை எப்படி கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு, எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், இன்னைக்கு உனக்கு 1000 தேவை இருக்கலாம். ஆனா அதை விட பல கோடி மடங்கு வாழ்க்கையில கடந்த காலங்களில் செய்த நன்மை நினைச்சுப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். என்னெல்லாம் புகழ்ந்து பாடுறாங்க. 19வது வசனம் இப்படி சொல்லுது, பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் என்று பாடினார்கள் இருக்கு. கர்த்தரை புகழ்ந்து பாடுறாங்க. நாங்கள் அவ்வளோதான், எங்கள் கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சோம். கர்த்தர் எங்களுக்காய் செங்கடலை
பிளந்து எங்களை அதில் நடக்க பண்ணி, நாங்க நடந்து வந்த அதே பாதையில அவங்களை கவிழ்ந்து போக பண்ணி, இப்படியாய் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்தாரே, அற்புதம் செய்தாரே என்று சொல்லி 430 வருஷம் இந்த பிரச்சனையை கர்த்தர் கவிழ்த்து போட்டாரே என்று சொல்லி கர்த்தர் எப்படி பாடினாங்க? புகழ்ந்து. ஒவ்வொரு நாள் நம்ம கர்த்தரை எப்படி பாடணும்? புகழ்ந்து பாடணும். உங்க வீட்டில் கர்த்தரை புகழ்ந்து பாடுங்க. 1000 பிரச்சனை இன்னைக்கு இருக்கலாம், நிறைய தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் கடந்த காலத்தில் அவர் செய்த நன்மைகளை புகழ்ந்து பாடுங்கள். நிகழ்கால பிரச்சனையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த காலத்தின் நன்மைகளை நினைத்து வருங்காலங்களிலும் கர்த்தர் நடத்துவார் என்று விசுவாசித்து நிகழ்காலத்தில் கர்த்தரை புகழ்ந்து நீங்கள் பாட வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலர்கள் என்றால் யார்? யாத்திராகமம் 40வது அதிகாரம், சோத்திரிக்கிறோம், யாத்திராகமம் 40வது அதிகாரம் 38வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும், கவனிங்க, எல்லாம் 1-2 பிரயாணம் இல்லை, எல்லா பிரயாணங்களிலும் அவர்களுடைய கண்களுக்கு பிரத்யட்சமாக பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணின எல்லா பிரயாணங்களிலும் பகலில் மேகஸ்தம்பம் இருக்கிறது, இரவில் அக்கினி ஸ்தம்பம். அப்படியானால் இஸ்ரவேல் என்றால் யார்? எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலேயே வாழுகிறவர்கள். தேவ பிரசன்னம் இல்லாமல் அவங்களால வாழ முடியாது. தேவ பிரசன்னம், தேவ சமூகம் என்கிறதே அவர்கள் மூச்சா இருக்கும். சோத்தரிக்கிறோம். தேவ பிரசன்னம் இல்லாம அவங்களால வாழ முடியாது. என்ன ஆண்டவர் என் கூட இல்லாத மாதிரி இருக்கே, ஆண்டவர் என்னை விட்டு தூரம் போற மாதிரி இருக்கேன்னு முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணி அந்த பிரசன்னத்தை கொண்டு வந்துருவாங்க. தேவ பிரசன்னத்திலேயே வாழுகிறவர்கள். அதனால தான் மோசே சொன்னான், உங்க சமூகம் இல்லாம நாங்க இவ்விடத்தை விட்டு என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். ஆண்டவரே, நீர் என்ன தூதரை உமக்கு முன்பு அனுப்புறேன், நான் வரமாட்டேன்னு சொன்னா அது எப்படி ஆண்டவரே? நீங்க வராத பிரயாணம் எங்களுக்கு பிரயாணமா இருக்க. நீங்க வந்தா தான், உங்க சமூகம் இருந்தா தான். உங்க சமூகம் இல்லைன்னா நெருப்புல போட்ட புழு மாதிரி நாங்க துடிப்போம் ஆண்டவரே. உங்க சமூகம் இல்லாம எங்களால வாழ முடியாது ஆண்டவரே. உங்க சமூகம் எங்களுக்கு வேணும்னு அவன் கதறி ஜெபித்த பொழுது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்றார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் தேவ சமூகம் தான். தாவீது சொன்னான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் மாத்திரமல்ல என் வீடும் எப்பொழுது உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். எலியா சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். தேவனோடு வாழுகிறவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள். இன்றைக்கு தேவ பிரசன்னத்திலே வாழ்றீங்களா? ஒரு ஊழியர் சொல்லுகிறார், ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கு ஒரு முறை, ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கு ஒரு முறை தேவ பிரசன்னம் என்னோடு தான் இருக்கிறதா, நான் தேவனோடு தான் இருக்கிறேனா, தேவன் என்னோடு தான் இருக்கிறாரா என்று ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கு ஒரு முறை நான் என்னை ஆராய்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று ஒரு ஊழியர் சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் தேவ பிரசன்னம் தான் எங்களுக்கு முக்கியம், தேவ சமூகம் தான் முக்கியம். அல்லேலூயா. அதுல பழக்கப்பட்டவங்க, அதுல வாழ்ந்தவங்க, அது இல்லாம அவங்களால இருக்க முடியாது. தேவ சமூகம் இருக்குதா இல்லையான்னு அதை அனுபவித்து வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். ஒரு ஊழியக்காரன் இங்க பாட்டு பாடுறான், இங்க பிரசங்கம் பண்றான், செய்தி கொடுக்குறான்னா எனக்கு தெரியும் கர்த்தர் வந்திருக்கிறாரா வரலையா, தேவ சமூகம் இருக்கா, தேவ சமூகம். ஒரு நாள் என்னுடைய தகப்பனார் ஹால்டர்ல நிக்கிறார். அப்போ தேவ பிரசன்னமே இல்லை, பாட்டு வெறுமையா இருக்குது, ஜபம் பண்ணா வெறுமையா இருக்குது. ஆண்டவரே, அந்த பிரசன்னமோ இருந்து பாட்டு பாடுறது எப்படி? பிரசன்னமே இல்லாம ஒரு பாட்டு பாட வெத்தா இருக்கும், யாரையும் தொடாது, பாடுற நமக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
என்ன ஆண்டவரே பிரசன்னம் இல்லை. இது வெளியில நடக்கிற விஷயம் இல்லை, ஒரு ஊழியக்காரனுக்கு உள்ளுக்குள்ள நடக்கிற போராட்டம், வெளியே உங்களுக்கு தெரியாது. சோத்திரம். அப்போ திடீர்னு சோத்திரம் என்னுடைய தகப்பனாருக்கு, உன்னுடைய மனைவி நீ என்ன சொன்ன, ஏதோ என்னுடைய தாயார் சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் அப்பா கொஞ்சம் கோபமாக பேசிட்டு இருக்கிறார், அவ்வளோதான். சும்மா வேலையை பாரு என்னமோ சொன்னார். அது உணர்த்துறார் ஆண்டவர். உன் மனைவி கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்றார். எங்கள் அம்மா தான் சர்ச்சில் ட்ரம்மர். தோத்திரம். அவங்க தான் ட்ரம்மு. அவங்க ட்ரம் அடித்தா பேயோட ஆளும் பாட்டு பாடும். ட்ரம் அவங்கள போல யாரும் அடிக்க முடியாது. ட்ரம் அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே உன் மனைவி கிட்ட போய் மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்கிறார். அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் வந்துட்டு, அந்த பாட்டு முடிஞ்சோடனே ட்ரம்மை வச்சுருக்கான். அப்படியே பாடிக்கிட்டே இருக்குன்னு விசுவாசின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டினார். சோத்திரம். அப்படி வா அப்படின்னு. அப்படி போனால் இது எங்கே நடக்குதுன்னா, ஆட்டிப்பட்டி சோத்திருக்கிற அங்கே சபை இருக்கும்போது இப்படி வா, இது மாதிரி நான் உன்கிட்ட கோபமாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன மன்னிச்சிங்க, என்ன நடந்தது? இல்லை, இந்த மாதிரி நீ சொன்னேன் இல்லையா, நான் கொஞ்சம் உன்னை திட்டேன் அல்லவா, கொஞ்சம் கடுமையாக பேசிட்டேன் அல்லவா, அதனால் கொஞ்சம் மன்னிச்சிருக்கு அப்படின்னு. உடனே என்ன, நான் ஒன்றுமே நினைக்கலையே. நீ ஒன்றும் நினைக்கலமா, ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துறாரு எனக்கு. நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, இது நடக்கிற காரியம். அங்க அத மனைவியை சரி பண்ணிட்டு உள்ள வந்து ஜெபம் பண்றாரு. அந்த பிரசன்னத்தை அவர் உணர்ந்ததாக அவர் சொல்றார். சில நேரம் அடிச்சுக்கிட்டே வந்தீங்க, அல்லேலூயா ஓசன்னான்றோம், வேற வேற வேலையெல்லாம் பண்ணிட்டீங்க பண்றோம். அதெல்லாம் என்ன அர்த்தம்னா, ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரமா இருக்கணும்னு அர்த்தம். தேவனோடு நீங்க நெருங்கினா சின்ன குறையும் கூட கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒரு சின்னதை கூட கர்த்தர் உணர்த்துறாருன்னா நீங்க ஆண்டவரோடு ரொம்ப க்ளோஸ்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா நீங்க பூதம் போல அளவுக்கு தப்பு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முழுங்கிக்கின்னு அல்லேலூயா ஓசன்னா நீ பாடுறன்னா, நீ கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும். கர்த்தர் நம்ம கூட, ஏனென்றால் கர்த்தரால் தண்டிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ தேவ பிரசன்ன சின்ன காரியம் கூட தேவ பிரசன்ன வருவதற்கு என்னவா இருக்குதுங்க, தடையா இருக்குது. அப்போ இஸ்ரவேலர்கள் என்றால் யார்? அவர்கள் எப்பொழுதும் எதிலே இருக்கிறவர்கள்? தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள். ஆறாவது, என்னாகமம் 9வது அதிகாரத்தை நீங்க எடுத்துங்க. சோதரா, அது ஒரு நீண்ட வசனம். நான் சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 9வது அதிகாரத்தை நீங்க எடுத்துங்க. அதுல 15 23 வரைக்கும் நீங்க குறித்து கொள்ளுங்கள். சோத்திரிக்கிறோம். 15 23 வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். 15 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற் காலம் மட்டும் இருந்தது. இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை என்ன செய்து கொண்டிருந்தது? மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்வாங்க? தங்குவாங்க. இப்ப பாருங்க 22 வசனம். மேகமானது 2 நாளாவது, கவனிக்கும், எத்தனை நாளாவது? 2 நாளாவது, 1 மாதமாவது, 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கியிருப்பார்கள். அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய காவலை காத்துக் கொள்வாங்க. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, இந்த இஸ்ரவேலர்கள் யார் என்றால் தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். நீங்க இவங்க பிரயாணம் எதை வச்சிருக்குன்னா, மேகம் 2 நாள் ஒரு இடத்துல தங்கி இருக்குன்னா அவங்க அங்கதான் தங்கி இருப்பாங்க. மேகம் ஒரு இடத்துல 1 மாசமும் அங்கதான் தங்கி இருக்குன்னா அவங்க அங்கதான் தங்கி இருப்பாங்க. மேகம் 1 வருஷம் நகராம அங்கே தான் இருக்குன்னா அங்கே தான் தங்கி இருப்பாங்க. அவங்க கண்ணும்
பார்வையும் அந்த மேகத்தையே பார்த்திருக்கும். அந்த மேகம் எழும்பும் பொழுது அது எந்த மணி நேரமாயிருந்தாலும் அந்த மேகத்துக்கு பின்னாகவே அவர்கள் போக ஆரம்பிப்பார்கள். அப்ப இஸ்ரவேலை பார்த்து, ஏம்பா இங்க கூடாரம் போட்டிருக்கிறீங்களே, எப்போ நீங்க அடுத்த அப்புறம் எப்ப பிரயாணத்தை தொடங்குவீங்க கேட்டா, ஒவ்வொரு இஸ்ரவேலும் சொல்வான், எப்ப தொடங்குவோன்னு எங்களுக்கு தெரியாது, மேகம் எழும்பும் போது நாங்க போவோம். இங்க இன்னொரு வசனம் சொல்லுகிறது 23, கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். கட்டளை தான். அந்த மேகம் எழும்புச்சுன்னா ஆண்டவர் போ சொல்றாருன்னு அர்த்தம். மேகம் தங்குதுன்னா கர்த்தர் நிக்க சொல்றான்னு அர்த்தம். அப்ப அவர்களுடைய வழி நடத்துதல் தங்களுக்கு இஷ்டப்படி அல்ல, தங்கள் யோசனையின்படி அல்ல, கர்த்தரின் சித்தப்படியே அவர்கள் நடக்கிறவர்களா இருந்தார். அல்லேலூயா. மேகம் இல்லாம ஒரு நாளும் அவர்கள் சுயமாய் நடந்து என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்பது ரொம்ப முக்கியம். அதுதான் பைபிள் சொல்றது, பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோகத்தில் என்ன செய்வதில்லை, பிரவேசிப்பு. தேவ சித்தம், தேவ சித்தம் செய்வதே, எல்லாவற்றிலும் நீங்கள் தேவ சித்தம் செய்வதே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தை. ஒரு திருமணமா இருந்தாலும் சரிதான், ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரிதான், ஒரு காரியத்தை தொடங்க போறதா இருந்தாலும் சரிதான், எதுவானாலும் அது கர்த்தருக்கு சித்தமா, கர்த்தருக்கு எஸ்ன்னு சொல்றாரா, கர்த்தருக்கு போன்னு வழிவகுக்கிறாரா என்று நீங்கள் பார்த்து செய்வீர்களானால் நீங்களே இஸ்ரவேலர்கள். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவங்க தான் இஸ்ரவேல். இஸ்ரவேலர்னா யாரு? நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம். சோத்திரிக்கிறோம். நியாயாதிபதிகள் என்னதுங்க? 10வது அதிகாரம். சோத்திரம். அதை வேகமாக எடுங்க. சோத்திரிக்கிறோம். நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம், அவருடைய 15வது வசனம் 16வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து, அப்படியானால் இஸ்ரவேலர்கள் தங்கள் பாவங்களுக்காய் மனஸ்தாபப்படுகிறவர்கள். அப்படியே பாவத்தை அறிக்கை செய்யாம பாவத்தோட கர்த்தரை ஆராதிக்கிறது, பாவத்தோட தேவனை சேவிக்கிற பழக்கம் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி என்ன சொன்னாங்க? பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானபடி எங்களுக்கு செய்தல்லோ, இன்றைக்கு மாத்திரம் எங்களை என்ன செய்யும், ரட்சி. தங்கள் பாவங்களை குறித்து மனசாப்படுகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனால் என்ன பெறுகிறான்? இரக்கம் பெறுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நெகமியா சொல்றாரு, பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற உம்முடைய அடியாரின் ஜெபத்தை கேளும். அப்ப ஜெபம் பண்ணா கூட எதை அறிக்கை பண்ணிட்டு ஜெபம் பண்ணணும்? பாவங்களை. பாவத்தை உள்ள வச்சுக்கிட்டே ஜெபம் பண்றது இல்லை. சோத்திரிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பாவிகளின் ஜெபத்தை தேவன் என்ன செய்வதில்லை, கேட்பதில்லை. அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? பாவிகளும் ஜெபிக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்போ ஜெபிக்கிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான் என்று தீர்மானம் பண்ண முடியாது. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டவர்களே இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல் என்றால் யார்? கடைசி குறிப்பு. நான் நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்கல. சோத்திரிக்கிறோம். ஆமோஸ் 4:12 இப்படி சொல்லுகிறது, ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாய் உனக்கு செய்வேன், இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அப்படியானால் இஸ்ரவேலர்கள் யார்? கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுகிறவர்கள். எப்போ நான் ஆண்டவரை சந்திப்பேன், நான் கர்த்தரை எப்பொழுது சந்திப்பேன், ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களே ஸ்தோத்திரிக்கிறோம் இஸ்ரவேலர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுதும் வருவார். இன்றைக்கு ராத்திரி வரலாம், விடியற் காலத்தில் வரலாம்,
மத்தியானத்தில் வரலாம், சேவல் கூவும் நேரத்தில் வரலாம், சாயங்காலத்திலோ எப்பொழுதும் அவர் வருகை இருக்கும். அவருடைய வருகையை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியால், இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. Be prepared. நீ ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆயத்தத்தோடு இன்னைக்கு ஆண்டவர் வந்தா எத்தனை பேர் போவோம்? ஆயத்தத்தோடு இருக்கிறோமான்னு பாருங்க. அந்த 7 பாயிண்ட்டை மறுபடியும் நம்ம ரிமெம்பர் பண்ணலாமா? தேவனோடு போராடி ஜெபிக்கிறவர்கள் இஸ்ரவேலர்கள். இரண்டாவது, மாற்றப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள். மூன்றாவது, எகிப்திலிருந்து வந்தவர்கள் இஸ்ரவேலர்கள். நான்காவது, கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறவர்கள் இஸ்ரவேலர். ஐந்தாவது, எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள் இஸ்ரவேலர்கள். ஆறாவது, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்கள் இஸ்ரவேலர்கள். ஏழாவது, தன் பாவத்திற்காய் மனஸ்தாபப்படுகிறவர்கள் இஸ்ரவேலர்கள். எட்டாவது, வருகைக்கு ஆயத்தப்படுகிறவர்களே இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேலை பார்த்து தாங்க சொல்லுகிறார், இஸ்ரவேலே, உன்னில் நான் மகிமைப்படுவேன். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தரும்படி எல்லாரும் கைகளை தட்டி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம். ஒரு மௌனமா இருக்காதபடி ஒரு நிமிடம், ஆண்டவரே, எங்களை இப்படிப்பட்ட இஸ்ரவேலர்களாய் எங்களை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரம்.